இப்போது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் மராத்திய மாநில பொறுப்பாளர் கனக மணிகண்டன் அவர்கள். வணக்கம் கனக மணிகண்டன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ வந்து இந்த சிம்புவை பத்தி சீமான் அவர்கள் வந்து பேசினது வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. இதனால வந்து விஜய் ரசிகர்கள் மிகவும் கோபமா இருக்கிறாங்க. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. இல்ல, இது விஜய் ரசிகர் வந்து கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவரும் ஒரு தமிழன் தான், சிம்புவும் ஒரு தமிழன் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தையுமே சிம்பு வந்து வெளிப்படையாக பேசுறாரு. அந்த தம்பி வந்து எதை செய்யணும் எதை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பத்திரிக்கையாளரை கூட்டுறாப்புல, எந்த ஒரு பண்பாடு எந்த ஒரு இதா இருந்தாலும் தைரியமா வந்து வெளியே பேசுறாப்புல, யாருக்குமே பயப்பட மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு உள்ள கருத்து என்னன்னா, நீ எதுக்குப்பா கையை கட்டிக்கிட்டு அம்மா ஜெயலலிதாம்மா ஐயா எடப்பாடி இருக்கு நீ, அதாவது இலவச பொருட்கள் தேவையில்லைங்கிறத நீ படத்துல காமிச்சிட்ட. இப்ப இலவச பொருட்கள் தேவையில்லைன்னு சொல்லி நீ தூக்கி போடுற. ஆமா, அது தேவையில்லைன்னு நீ சொல்லு. நான் எதுவும் தவறாக அந்த படத்துல சித்தரிச்சிருக்கேன். என்ன நீங்க கைது பண்ணா நீங்க கைது பண்ணுங்க. மணிகண்டன் அவர்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர்னா அவரை வந்து மதிக்க வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கிற வேண்டியவர், அவருக்குன்னு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க. இல்ல, கண்டிப்பா முதலமைச்சர் மதிக்கக்கூடியவர், அவருக்கு மரியாதைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அது அண்ணனை ஏத்துக்கிறாரு. அண்ணன் வந்து அதை தவறா சொல்லல. ஆனால் நீ ஏன் பின்வாங்குறங்கிறாரு. நீ செஞ்ச காரியத்துல இருந்து நீ ஏன் பின்வாங்குற? நீ அந்த படத்தை நீ என்ன காமிச்சிருக்கிற? அதாவது இன்னைக்கு வந்து உலகம் முழுவதுமே இந்தியா முழுவதுமே ஓட்டு போடாமல் அந்த ஓட்டை திருப்பி போட முடியுங்கிற ஒரு அழகான ஒரு படைப்பை நீங்க உருவாக்கி காமிச்சிருக்கிறீங்க. அதுல வந்து இலவசங்கள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதை நீங்க அழகா உருவாக்கி காமிச்சிருக்கீங்க. இதை தைரியமா செயல்படுங்க. டைரக்டர் முருகதாஸ் என்ன சொன்னாரு? இயக்குனர் முருகதாஸ், என்ன கைது பண்ணுவதாக இருந்தால் கைது பண்ண வரட்டும். ஆனால் இவர்கள் கடைசியாக அந்த காட்சிகளை இவர்கள் நீக்கிட்டு கேஸ் ஃபைல் பண்ணட்டும், கோர்ட்டுக்கு போவோம். என்ன நடக்கும்? மக்கள் உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது நீங்க கவலைப்பட்டீங்க. நீங்க எதுக்கு காட்சிகள், அதாவது வரைவு திட்டத்தில் இருந்தாலும் படத்தை போட்டு காமிக்கிறாங்க. அந்த குழு வந்து நிர்ணயிச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருச்சு. இனிமே நாங்க மாற்ற முடியாதுன்னு நீ பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏன் நீங்க பின்வாங்குறீங்க? அதுதான் எங்களோட கேள்வி. அப்ப ஏன் நீங்க பதுங்கி நீங்க பேசுறீங்க? நீங்க வந்து தைரியமா வெளியே வாங்க. அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு தமிழனா திராவிடனா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கும் போது, இன்னைக்கு தமிழன் அப்படிங்கறது வந்து உறுதியா பேசுறதுக்கு எல்லாரும் எஞ்சி வாரம் இல்ல. இதே விஜய் தானே இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள படத்துல கையை தூக்கி சொன்னாரு. அதுல கூட அழகான ஒரு பாடல் அவர் உருவாக்கி கொண்டு வந்தார்ல மெர்சல் படத்துல. அதை மறந்துட்டீங்களா? ஐயா மணிகண்டன் அவர்களே, அது என்னன்னா, இதை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து மும்பையில வந்து மிகவும் கோபமா மிகப்பெரிய வார்த்தைகளை வந்து கடினமான வார்த்தைகளை வந்து சீமானனுக்கு மேல வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஐயா சீமான் அவர்களுக்கு மேல. இதனால வந்து எந்த மாதிரியான திருவாரூர் தேர்தல்ல வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகளை இதை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க பாருங்க, நாங்க வந்து தமிழர்களையும் தமிழ் தேசத்தையும் இந்த மண்ணுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு தமிழன் வேணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தேசியத்தில் ஒரு பிரபாகரனோட கோட்பாடுல நாங்க போய்கிட்டு இருக்கிறோம். இது விஜய் ரஜினி கூட தான் அண்ணன் பல முறை சொல்லியிருக்கிறாரு. அதனால விஜய் ரசிகர்களால எங்களுக்கு வந்து தேர்தல் பாதிக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு காலத்திலையும் ஏத்துக்கிற முடியாது. விஜய் வந்து அந்த அளவுக்கு அண்ணன் தவறா பேசவே கிடையாது. ஏன்பா நீ இப்படி கையை கட்டி நீ பம்பி பேசணும்? நீ என் தம்பா, நீ தைரியமா பேசியிருக்க வேண்டிதானே? இதைத்தான் கேட்டிருக்கிறாரு. விஜயை பத்தி தவறா ஒரு வார்த்தை கூட அண்ணன் பேசல. இதை முதல்ல விஜய் ரசிகர்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும். இதுல வந்து நீங்க வந்து தேர்தல் வந்து தமிழர் கட்சிக்கு வந்து இடையூறா இருப்போம் சொன்னா ஒரு பெரிய சரித்திரம் படைக்க போறாங்களா இவங்க? ஏன்னா அவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். ஏன் நாளைக்கு இது விஜய் வச்சு கூட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவரோட இயக்கத்துல ஒரு படம் எடுக்கலாம். இது எடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லையே. சிதம்பரம் எத்தனையோ வேலை தேடி போறாரு அண்ணன். எனக்கு ஒரு படைப்பை படைக்கணும், அந்த மக்கள் முன்னாடி திரைப்படம் தான் அவங்க கண்ணு முன்னாடி நிக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு படைப்பை படைக்கணும்னு சொல்லி அவரு சொல்றாரு. அந்த நேரங்கள்ல வந்து இதே விஜயும் அந்த தேடி தான் போயிருந்திருக்கிறாரு. இல்ல எனக்கு கான்செப்ட் இல்லைன்னு சொன்னவர் தான் விஜய். எனக்கு அதுக்கான நேரம் இல்லைன்னு சொன்னவர் தான் விஜய். இதுக்கு முன்னக்கூட்டி விஜய் வச்சுட்டா படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திட்டம் போட்டிருந்தாரு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப நீங்களே சொல்றீங்களா? இல்ல விஜய் இங்க பாருங்க, இதுல வந்து விஜய் பயந்துட்டாரு, விஜய் பயப்படல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. செந்தமிழன் சீமானோட இயக்கத்தில் நடிப்பதற்கு எல்லாருக்குமே பயமா இருக்குது. இதுதான் உண்மை.
எல்லாராலையும் நடிக்க முடியல. ஏன்னா அவரு அந்த தமிழ் வார்த்தைகளையும் அவரோட முழக்கத்தையும் எல்லாமே தமிழ் மூலியமாகவே அவர் செய்யக்கூடியது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைய. எந்த ஒரு அர்த்தத்தையும் தமிழ்லேயே நீ பேசணும், தமிழ்லேயே நீ முழக்கமிடும், தமிழோட கலாச்சாரத்தை ஃபுல்லாக அந்த படங்களை காமிக்கணும்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சிகரெட் தூக்கி போட்டு அப்படி சிகரெட் குடிக்கிறது பெரிய பாரம்பரியமா நம்ம நாட்டில்? சொல்லுங்க பார்ப்போம். இதை எப்படி ஏற்றுக்குருவீங்க? பல பணங்களில் சிகரெட் குடிக்கிறதும் ஒரே நேரத்தில் 100 பேரை கொலை பண்ணுவதும் சந்தை காட்சிகளில் இது நம்மளோட கலாச்சாரமா? இது வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய கலாச்சாரமா? சொல்லுங்க பார்ப்போம். எது சரின்னு சொல்றீங்க? அதுக்காக விஜய் நாங்க தவறா சித்தரிக்கல. அவரும் எங்களோட அண்ணன் தான். அண்ணனுக்கு சீமானனுக்கு தம்பி தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தைரியமா நீ செயல்படுப்பா அப்படிங்கிறாரு. நீ செஞ்ச காரியம், நீ காமிச்ச அந்த காட்சிகள் ரொம்ப உன்னதமான காட்சிகள். அதை எடுக்காத, தைரியமா செயல்படும் தான் அண்ணன் சொல்றாரு. விஜயை பத்தி தவறான கருத்தை எந்த கருத்துமே அண்ணன் சொல்லல. அது முதல்ல நீங்க எல்லாருமே நன்றி 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 மணிகண்டன் அவர்களே. நன்றி நன்றி நன்றியா நன்றி நன்றி.